அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல உள்ளவாள் இந்த க்ஷேத்திரவாசிகள்லாம் அவளுக்கு ஒரே ஒரு விரதம் என்ன அப்படின்னா பேசினா சத்தியத்தை பேசுறது, இல்லையா பேசாத இருக்கிறது. அவ வாயை திறந்து பேசினாலும் சத்தியம்தான், வேற வெட்டி பேச்சு வேற ஒன்னும் வீண் பேச்சே பேச மாட்டா அப்படின்னு வருத்தமாவே வச்சவாழ்லாம் வாழற இடம்னு பேரு. அதனால்தான் இதுக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேரு அப்படின்னு. நாம சத்தியவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய க்ஷேத்ரே சாரதாமட சுஸ்திதானம் அப்படின்லாம் பிருதாவளியில சொல்றோம் இல்லையோ, அதுதான் அங்க வருது. இப்படி பேசினா சத்தியத்தையே பேசுறதுன்னு விரதமா உடையவர்கள்லாம் வாழற இடம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பேரு அப்படின்னு சொல்றதே அவர் என்ன பண்ணார், அதுக்கு வியாக்கியானம் பண்றது இந்த சத்தியத்தையே பேசுறது அப்படிங்கிறவாழ்லாம் வாழ்ந்த நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார், வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சாரி இப்படி எழுதியிருக்கார். இதைத்தான் பிரதிவாதி பயங்கர சுவாமி கேட்டார். ஆமா, சத்தியத்தை பேசினா சத்தியத்தை தான் பேசுறது, அவ பேசினா சத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு அந்த விரதமா உடையவர்கள்லாம் வாழ்ந்த நாடுன்னு சொல்லியிருக்கியே அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தரும் வாழலையா, முன்னால இருந்தான்னு அர்த்தமா அப்படின்னா, என்ன பாஸ்ட் டென்ஸ்ல தானே இருக்கு வாழ்ந்தவர் வாழ்ந்த நாடு அப்படின்னா. சாரி சொன்னார், ஆமா அப்படி ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்திருக்கு, அப்படிதான் இருந்திருக்கா, அதனால அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீனும் காஞ்சிபுரத்துக்கு போற, மடத்துக்கு போற, அங்க பெரியவாள்கிட்ட உனக்கு பக்தி உண்டு, என்ன விட்டுடு, நீ இன்னும் வேற யாரேனும் கன்சிடர் பண்ணல, நாங்கள்லாம் சத்தியத்தை தான் பேசணும் அப்படின்லாம் உனக்கு தோணலைன்னா கூட பரவாயில்ல, நீ காஞ்சிபுரத்துக்கு வர, காஞ்சிபுரத்துல பெரியவா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குற, பெரியவாள்கிட்ட பக்தி பண்ற, அப்பேற்பட்ட ஒரு பெரியவா இன்னும் இருந்துட்டு இருக்காளே, இந்த க்ஷேத்திரத்துல தானே இருக்கா காஞ்சிபுரத்துல, பெரியவா வாயில சத்தியத்தை தவிர வேற ஏதானு வந்திருக்கா வார்த்தை, அவர் பேசினா சத்தியத்தை தான் பேசுறதுன்னு விரதம் உடையவர் தானே, அவர் சத்தியவிரத மூர்த்தி தானே, அதனால பெரியவா என்ன இருக்காளே, இங்க இருக்கிறவாழ்ல பல பேர்ல, இப்போ இருக்கிறவாழ்ல பல பேர் வேணா ஏதானும் நம்மள மாதிரி சாமானிய ஜனங்கள்லாம் வேணா போய் சொல்லவாழா இருக்கலாம். இன்னமும் ஒரு காஞ்சி காமகோடி பீடம் இருக்கு, அதுல இருக்கிற மகானான பெரியவா இருக்கா அப்படின்னா சத்தியவிரதம் தானே இது இன்னும் க்ஷேத்திரம். அந்த பேரு சத்தியவிரத க்ஷேத்திரங்கிறது இன்னமும் இன்னைக்கும் பொருந்தும். சத்தியத்தை பேசுறவர் இன்னமும் தான் இருக்கார், அதே விரதமா உடையவர் இன்னும் இருக்கார். அதனால ஒரு இப்படி பெரியவா இருக்கிற இடம்பா, ஆஸ்தானப்பா. அதனால இருந்தது சத்தியவிரத க்ஷேத்திரம், இதுக்கு முன்னாலதான் பேர் பொருந்தும் அப்படின்னு சொல்லாத, இன்னைக்கும் பொருந்தும், என்னைக்கும் பொருந்தும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கிறோம் பெரியவாளோட அந்த சத்திய வாக்க. அதனால இது ஒரு சந்தேகம்தான் எனக்கு, எப்படி பெரியவா இருக்கிறதே நீ முன்னால இருந்தவர்கள் வாழ்ந்த நாடுன்னு சொன்ன, இன்னமும் வாழ்ந்துன்னு இருக்கிற நாடுன்னு அதை கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆசி செய்து கொடுத்தார். அது அந்த சாரியார் நினைச்சு சந்தோஷப்படுற. அந்த பிரதிவாதி பயங்கர சுவாமிக்கு எப்படி ஒரு பெரியவாழ்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை. இத்தனைக்கும் சம்பிரதாயம் வேற, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. இப்படி யாரா இருந்தாலும் சரி, எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி, எந்த மதஸ்தர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பெரியவாழ்கிட்ட ஒரே தீர்மானமான நம்பிக்கை என்னன்னா, பெரியவாங்கிறது முழுக்க முழுக்க 100% சத்திய வஸ்து, தர்ம வஸ்து. அந்த சத்தியமும் தர்மமும் சேர்ந்து ஒன்னா ஒரு மனுஷ ரூபத்துல வந்தது. அதனால அவ எது பண்ணினாலும் தர்ம வழியாதான் இருக்கும், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும், அவ எதை சொன்னாலும் சத்தியமாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பின்னு இருக்கா. அப்படின்னா இப்பேற்பட்ட மகான்கள், இப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரதிவாதி பயங்கரம் சுவாமி எல்லாம் எப்பேற்பட்ட வித்வான், எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல உள்ளவ, அவள் எல்லாமே பெரியவாழ்கிட்ட அவளோட பிரபாவத்தை எடுத்து சொல்றா. அப்படின்னா எதுக்கா, நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்கா, நம்மள மாதிரி பாமரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியணுங்கிறதுக்கா. இது இத்தனையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சங்கரரோட காலம் இப்பவா என்ன ஏது, சங்கர சரித்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரியவா சொன்னதுதான் பரமசத்தியம் அப்படின்னு நம்ம தீர்மானமா இருக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன வேணா சொல்லட்டும், அவள்லாம் தங்களோட அறிவு கேட்டினதை வச்சுன்னு தான் சொல்லுவா, தங்களுக்கு கிடைச்ச குறிப்பை வச்சுன்னு, அடையாளத்தை வச்சுன்னு, தடயங்களை வச்சுன்னு தான் தீர்மானம் பண்ண முடியும், அனுமானம் தான் பண்ண முடியும். ஆனா இது திருக்காலத்தை உணர்ந்த ஞானி, சத்தியவஸ்து. அப்பேற்பட்ட பெரியவா சொல்றா. இந்த காலகட்டங்கள்ல வித்தியாசங்கள்லாம் கூட முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பகவத்பாதாளோட சம்பிரதாயத்துல வந்து துவாரகா மடமாகட்டும், பூரி மடமா இருக்கட்டும், சிங்கேரி மடமா இருக்கட்டும், பலரும் எல்லாருமே 2000 வருஷத்துக்கு முன்னாலேன்னு தான் ஒத்துன்னு இருக்கா. சிங்கேரியில பார்த்தீங்கன்னா ஆதிசங்கர பகவத்பாதால
அந்த பிறந்த அவதார ஸ்தலத்தை காலடியில ஸ்தாபிதம் பண்றதே சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதிங்கிற சுவாமிகள் 2000 வருஷத்துக்கு முன்னால ஆச்சாரியர்கள் பகவத்பாதாள் அவதாரம் பண்ணினது அப்படின்னு தான் ஸ்லோக ரூபத்திலாம் எல்லாம் பண்ணி எங்க கல்வெட்டுலாம் வச்சிருந்திருக்கா. அதனால எல்லாருமே ஒரு மனசா ஒருமிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாலதான் அப்படின்னு தான் ஒத்துருக்கா. என்னமோ சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்துன்னு அது ஏதோ அவ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் பின்காலத்தை சொல்லியிருக்கா. ஆனா இது சத்தியம் இல்ல, 2500 வருஷத்துக்கு முன்னால் தான் பகவத்பாதாள் இருந்திருக்காள் அப்படிங்கிறது பரம சத்தியமா நமக்கு தெரியறது. அதை பெரியவாளும் ஊர்ஜிதமா நிரூபணம் பண்ணியிருக்கா. அதனால சங்கர விஜயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா தெய்வத்தின் குரலை படிச்சு பெரியவாசனத்தை வச்சு தெரிஞ்சணும்னா நாம உண்மையை தெரிஞ்சுடலாம். இது இத்தனையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெரியவா எதுக்காக அந்த போலீஸா இருந்தவரை சுவாமிகளை நீங்க அங்க போக வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொன்னான்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் மேல ஒரு கிருபையினால அனுகிரகம் பண்ணினத்தோட இல்லை, நமக்கு ஏதானும் இது மாதிரி கான்ட்ரவர்ஷியலா ஏதானும் விஷயங்கள் இருந்துன்னா நம்ம காதுல கூட விழ வேண்டாம் அப்படிங்கிறது, அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். பெரியவாளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க யாரு என்ன வாழ்த்தினாலும் சரி தூற்றினாலும் சரி, ஏன்னா ஞானியோ இல்லையோ, அவளுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ணத்தினால சந்தோஷமா இல்ல அவளை நாம திட்டினத்தினால அவளுக்கு வருத்தமா குறையா, ரெண்டும் கிடையாது. அப்படி ஒரு நிர்மல வஸ்து பெரியவா. அவ எல்லாத்தையும் ஒன்னாதான் இருப்பா. அவளை போற்றவாழ்த்தையும் சரி தூற்றவாழ்த்தையும் ஒன்னா இருப்பாங்கிறதுக்கு பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஒரு யாரோ ஒருத்தர் தரிசனத்துக்கு வந்திருக்கார், அவர்கிட்ட ரொம்ப பிரியமா பேசியிருந்தா. விசாரிச்சிருந்தா இதை பார்த்த மடத்துல இன்னொருத்தருக்கு கைங்கரியம் பண்றவருக்கு வருத்தமா இருந்தது. என்னன்னா, அவர் பெரியவாள்கிட்ட சொன்னார், அவர்கிட்ட என்ன பெரியவாள் ரொம்ப பிரியமா பேசி அவர் மடத்துக்கு மேல வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவர் அப்படின்னு. அந்த வந்தவர் மடத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்கார். அவர்கிட்ட தான் பெரியவா ரொம்ப சகஜமா பேசியிருந்தா. அதனால கூட கைங்கரியம் பண்றவாள் கோபமா இருந்தது, ரோசமா இருந்தது. மடத்து மேல வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தவர்கிட்ட பெரியவா என்ன பிரியமா பேசுறது அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொன்னாக்க, பெரியவா சொன்னா, அவர் வக்கீல் நோட்டீஸ் எப்ப கொடுத்தார்? நாம இங்கேருந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தோம், அதனால அவருக்கு பதில் கொடுத்திருக்கார், அவ்வளவுதானே. அவராவே முதல்ல வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கல, நாம வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தோம், அதுக்கு பதில் கொடுத்திருக்கார். எப்பொழுதுமே வாதின்னு இருந்தா பிரதிவாதின்னு இருக்குதானே இருப்பா அப்படின்னு. எதுக்கா வக்கீல் நோட்டீஸ் மடத்திலேருந்து போச்சு, அவர் திருப்பி எதிர் நோட்டீஸ் கொடுத்தார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அவர் மடத்து சில நிலவலங்களை ஏதோ குத்தகைக்கு எடுத்துட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த குத்தகை பாக்கியே கொடுக்கணும், அது கொடுக்கல. அது 2-3 வருஷமா கொடுக்கலன்னு மடத்து மேனேஜர் என்ன பண்ணிருக்கா, நிர்வாகத்துல இருக்கிறவ அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னு அவர் என்ன பண்ணிட்டார், அது கோபம் வந்துடுத்து, அவருக்கு ரோசமா போயிடுத்து, நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவனே திருப்பி அவர் எதிர் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டார். இதுதான் நடந்தது. இப்ப பெரியவா சொல்றா, இப்ப நாம அனுப்பிச்சதுனாலதான் அவர் எதிர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னு. உடனே கூட இருக்க கேட்டு, அப்ப என்ன அவர் வாடகை பாக்கி கொடுக்கலன்னா, குத்தகை பாக்கி கொடுக்கலன்னு பெசாதே இருக்க கேட்கப்படாதா அப்படின்னார். இல்ல கேட்கணும் தான், வேண்டான்னு சொல்லல. நாம என்ன பண்ணிருக்கணும், அவர் மடத்துக்கு வரவர் நல்லவர் தானே, பக்தர் தான், அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு இது மாதிரி நீங்க பாக்கி இருக்கே ஏன் கொடுக்கல என்ன ஏதுன்னு வாய் வார்த்தையா நாமளே கேட்டிருக்கலாம். அது இல்லாத நாம ஏதோ ஒரு வேகத்துல அவசரப்பட்டு வக்கீல் நோட்டீஸா கொடுத்துட்டோம், அதனால அவருக்கு ரோசம் வந்துடுத்து எதிர் நோட்டீஸ் கொடுத்தார். நாம அவரை கூப்பிட்டு பங்கடா பேசிந்து பதவிசா பேசி எல்லாம் பண்ணியிருந்தா அவர் தன்னோட கஷ்டத்தை சொல்லியிருக்கலாம், இப்ப தரேன் அப்ப தரேன்னு தானே சொல்லியிருக்கலாம். அதனால எனக்கு என்னமோ அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சதை விட நாம அனுப்பிச்சதுனாலதான் அவர் அனுப்பிச்சார்னு தோன்றது அப்படின்னு சொன்னா, இதை கேட்டு அந்த வந்தவருக்கு ரொம்ப உருகி போயிட்டார். உடனே பெரியவாள்கிட்ட அழுதர், தப்பு தப்பு தப்பு, மடத்திலேருந்து நோட்டீஸ் வந்ததுன்னா நான் கொடுக்க வேண்டிய பாக்கிய கேட்டு சொன்னா, அதனால அவ பண்ணினது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், நான் பண்ணினதுதான் தப்பு. ஒரு ஆச்சாரிய பீடத்திலேருந்து நம்மள்ட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா எங்க வக்கீல் நோட்டீஸே வந்திருக்கட்டும், நான் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சிஷ்யனா இருக்கிறவன் நேரம் இந்த வக்கீல் நோட்டீஸ் எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்துருத்தோ அதெல்லாம் அனுப்பிச்சிருக்க வேண்டாம், எனக்கு இது மாதிரி சிரமங்கள்லாம் இருந்தது, இப்படி இருந்தது அப்படி இருந்து நான் இப்ப கொடுக்குறேன் இப்ப கொடுக்குறேன் நான் சமாதானமா சொல்லியிருக்கணும். அது இல்லாத நானும் கோச்சிண்டு எதிர் நோட்டீஸ் கொடுத்ததுதான் மகாதோஷம். ஒரு குருவுக்கு ஆச்சாரிய பீடத்துக்கு நாம அப்படி பண்ணலாமா? நம்மள தாயார் தகப்பனார் கோச்சுக்கிறா அப்படின்னா அதுக்காக உடனே திருப்பி நாம அவளை கோச்சுக்கலாமா? கோச்சிப்போமா? எப்படி தோஷம்? அதை போலதான் நான் பண்ணிட்டேன், நான் அந்த வேகத்துல பண்ணிட்டேன். இப்படி பெரியவா அந்த கருணையினால அந்த தப்பு நான் பண்ணின தப்ப பெருசா பாராட்டாத
மடத்துல பண்ணினது தான் சொல்றாளே வழி இதுக்குத்தான் அவர் நான் பண்ணினதா சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரியவாளோட அன்பை இதுக்கு மேல என்னால உணர்றதுக்கு பிரமேயம் தேவையில்லை. இப்படி ஒரு கருணாமூர்த்திட்டு போய் நாம் கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு மன்னிச்சுக்கணும். அதனால பெரியவா நான் குருசாபத்துக்கு ஆளாகாத இருக்கணும். என் பரம்பரை அந்த குருசாபத்துக்கு ஆளாகாத இருக்கணும். பெரியவா தான் பூர்ணமா அனுகிரகம் பண்ணணும். கூடிய சீக்கிரத்துல கொண்டு நான் கொடுக்க வேண்டியதை பாக்கி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாண்ணே சிரிச்சுட்டே அவருக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு இப்ப அவர் ஃபீல் பண்ணிட்டாரோ இல்லையோ, அதுக்காக தான் பெரியவா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினா. நாம யாரானும் நம்மள்ட்ட கோச்சுண்டா கூட உடனே நம்ம அதுக்கு எதிர்கோபம் கோச்சிக்கப்படாது. அந்த கோபத்துக்கு காரணம் என்ன, நம்மள்ட்ட என்ன, அதனால என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்னவோ ஒரு சாவதானமா அதுக்கு விதாயம் தேடுறதுதான் அழகே வழிய தெளிவே வழிய. இதை உணரணுங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னா அவர் போயிட்டார். போனோன்னு உடனே பெரியவா இந்த மடத்துல இருந்து விட்டு சொல்றா, இப்ப பாத்தியா நாம இப்படி பண்ணினோன்னு நான் அப்படி அவர்கிட்ட பிரியமா பேசணும்னு இப்ப என்ன சொல்றாமோ எல்லாத்தையும் கொண்டு கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணிடுன்ட்டு போட்டான். இப்ப நமக்கு வர வேண்டியது வருது, அவ்வளவுதானே வேணும். இப்ப அவனும் மனசுல ஃபீல் பண்றான் நாம பண்ணின தப்பு அப்படின்னு. அதுக்காக தான் இப்படி அவன்கிட்ட பிரியமா பேசினேன் அப்படின்னு மடத்துல இருந்து ரொம்ப உருகினேன். பெரியவாளோட அப்ரோச்சே தனிதான். யாரை எப்படி எல்லாம் டீல் பண்ணினா என்னென்ன வரும் அப்படின்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதோட அவளோட ஒரே லட்சியம் எல்லாரும் நல்லவாளா இருக்கணும், எல்லாரும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட லட்சியம். எல்லாத்தையும் அன்பா இருக்கணுங்கிறது தான் லட்சியம். அதனால்தான் இப்படி இல்லாம பண்றாங்கிறத அவர் புரிஞ்சுட்டு இது பெரியவாளால் தான் முடியும் அப்படின்னு அவர் கொண்டாடினர். இப்படி அன்பே வடிவா இருக்கிற அருளே வடிவா இருக்கிற பெரியவாளா இன்னொருத்தட்ட போய் சொல்லணும், இன்னொன்னுத்த போய் ஆசைப்படணும் ஒன்றும் இல்லை. அதனால அந்த பெரியவாளை நாமும் வழிபட்டோம்னா நமக்கும் இந்த தெளிவு ஏற்படும், நமக்கும் அந்த அன்பு வரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம்.